வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா, அது எனக்கு 25வது படம். இந்த கதை வந்து வேல்ராஜ் சார் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அது டக்குன்னு எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா 99, 2000ல +1, +2 உள்ள என்ட்ரி ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய குரூப் எடுத்துட்டு இருந்த டைம்ல அப்போ டக்குன்னு எல்லாருமே ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மேஜர் ஒரு கேன்வாசிங் நடந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் தான் ஸ்கோப் அப்படின்னு. சடனா பல 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் கடகடன்னு முழிக்க ஆரம்பிச்சது. நான் அந்த டைம்ல இருந்தேன். நான் அந்த பேட்ச் தான் நான். ஸோ ஏதோ இப்போ செகண்ட் குரூப் எடுக்கணும்னு நினைச்சவங்க, தேர்ட் குரூப் எடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து எல்லாம் இன்ஜினியர் ஆகணும்னு சேர ஆரம்பிச்சாங்க கடகடன்னு மொத்தமா. +1, +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ்குள் வேற ஏதோ ஆகணும்னு நினைச்சவங்க கூட இன்ஜினியரிங் காலேஜில் போய் இன்ஜினியரிங் சேர்ந்தாங்க. ஆனால் 4 வருடம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்ஜினியரிங்கில் ஐடி தான் ஸ்கோப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ படித்த அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? அவங்க இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சவங்கலாம் எத்தனை பேரால் நிஜமாவே இன்ஜினியர் ஆக முடிஞ்சது, எத்தனை பேர் நிஜமாவே நினைச்ச வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறத வேல்ராஜ் கிட்ட சொல்லும்போது அது டக்குன்னு நான் ரிலேட் பண்ணி, ஏன்னா நான் அந்த பேட்ச் தான், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் நான் காலேஜ் போகல, பட் +1, +2 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த பல பேரில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு அதே மாதிரி நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும், நிறைய பேர் டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு இது இருந்தது. இது ரொம்ப முக்கியமான படமா இருந்தது எனக்கு அன்னைக்கு டேட்ல. ஏன்னா முன்னாடி ஒரு சில படங்கள் சரியா எனக்கு போகாத காரணத்தினால வேலையில்லா பட்டதாரிங்கிற படம் மிகவும் ஒரு முக்கியமான படமா இருந்தது. திறமை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவையா அன்னைக்கு இருந்தது. ஸோ ரொம்பவும் மிகவும் சிரத்தை எடுத்து மிகவும் பார்த்து இது வெற்றி படமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாரும் டீம்ல இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சாங்க. வேலையில்லா பட்டதாரி வேல்ராஜ் தவிர ஒரு பெரிய டீம் இருக்கு. அந்த டீமுக்கே நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஸோ மிகவும் கேர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் பொறுமையாகவும் எடுத்த ஒரு படம். அப்படிதான் அன்னைக்கு மனநிலை அப்படிதான் இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, கடவுள் எங்களுக்கு 10, 15 கொடுத்தாரு அந்த படத்துல. ஸோ என்னைக்குமே கடவுள் நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ வேலையில்லா பட்டதாரிலையும் எனக்கு அதே மாதிரி தான் நடந்தது. ஒருவேளை அந்த படங்கள் யாருக்காக எடுத்தோமோ டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட சரியான முறையில் சேர்ந்ததும், தியேட்டரில் அவங்க சந்தோஷப்பட்டதும், அவங்க அந்த படத்தை செலிப்ரேட் அந்த ரகுவரன் அவங்க கொண்டாடியதும், அவனுடைய வெற்றி தங்களுடைய வெற்றி அவங்க கொண்டாடியதும், ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டோ இன்ஜினியரோட கிராஜுவேட்டோட வலியையும் ஆதங்கத்தையும் காட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த படத்தை டெடிகேட் பண்றோம்னு அந்த படத்திலேயே போட்டிருப்போம் படம் முடியும் போது. அதை நினைச்சு இன்னும் சந்தோஷமாகவும் பெருமையாகும். ஒரு ஃபாரினர் ஃப்ளைட்ல நான் மீட் பண்ணேன். அப்போ இந்திய அடையாளங்களா அவர் குறிப்பிட்டதுல தாஜ்மஹால், அமிதாப் பச்சன் அப்படின்னு அவர் பேரை அவர் சொல்றாரு. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவ்வளவு அடக்கமாகவும் அவ்வளவு சிம்பிளாகவும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேரவன்ல வந்து நீங்க ரெடி ஆவீங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்னா இங்கேயே வந்து நான் நிறைய இடத்துல நிறைய ஆர்டிஸ்டுங்களோட நான் சந்திச்சிருக்கேன். இதை யார் கேரவன்ல இருந்து முதல்ல போறாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வரும். அவங்க வந்து என்ன கூப்பிடுங்க, என்ன வந்து அவங்களை கூப்பிடுங்கன்னு ஒரு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரிஞ்சதே இல்லை. யார் முதல்ல போனா என்னன்னு தெரியல. போய் நம்ம வேலையை செய்யணும். பட் அது நானே மீட் பண்ணியிருக்கேன், நானே சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி பஞ்சாயத்துகளை. இவ்வளவு பெரிய மனிதராக இருக்கிறாரு, சரி நம்ம இவருக்கு முன்னாடி என்னைக்குமே போய் நின்றுடணும் ஸ்பாட்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு மேக்கப்ல எனக்கு ஒரு சின்ன டிலே ஆயிடுச்சு. சரி எப்படியும் ஒரு பொறுமையா தானே வருவாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பெருசா எஃபர்ட் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு முன்னாடியே போயிட்டு அவர் பொறுமையா நின்று ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு விஷயமாவே நினைக்கல. அவருக்கு அப்புறம் நான் வந்ததை ஒரு விஷயமாவே அவர் கருதவே இல்லை. வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இங்க எல்லாம் உங்களுக்கு ஸ்டே எல்லாம் நல்லா இருக்கான்னு ரொம்ப ஒரு பணியோடையும் ஒரு அக்கறையோடையும் விசாரிச்சாரு. என்னைக்குமே வந்து நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு என்கிட்ட சொன்னதில்லை. என்னுடைய நான் என்ன அந்த படத்துல செய்யணுமோ அதை மதித்து எனக்கு அந்த இடத்த கொடுத்தாரு. என்னுடைய திறமை மேல அவர் வைத்திருக்கும் மரியாதையை கண்டு நான் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் எனக்கு இவ்வளவு இடம் கொடுத்து, முக்கியமா சொல்லணும் இடம் கொடுத்து, அவர் ஸ்க்ரீன்லேயும் சரி வெளியும் சரி நல்ல இடம் கொடுத்து, அவ்வளோ டெடிகேஷனோட ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணோம். அப்போ 11 டிகிரி 10 டிகிரி தான். சீன் படி கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், செம குளிர். ஆனால்
பொதுவாக எல்லாரும் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க, ஒரு வாட்டர் ஸ்ப்ரே இருக்கும், அதில் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. பட் அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டாரு மேல, அந்த குளிர்ல கூட ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் அவருடைய டெடிகேஷனை காட்டுது. துணி அழுக்கா இருக்கணும் அப்படின்னாங்க, மேக்கப் மேன் கீழே மண் எடுத்து பூச வரும்போது அவர் நிறுத்திட்டு இப்படி பண்ணினா துணிக்கும் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் சொல்லி கீழே விழுந்து புரண்டார் ஒரு நிஜமாவே. ஸோ இது இது என்ன, இதுக்குதான் ஒரு அதனால தான் அவர் அங்க இருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவருடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம், அவரோட நான் நடிச்சது ஒரு பெரிய அனுபவம், ஒரு கௌரவமான அனுபவத்தை தாண்டி ஒரு முக்கியமான அனுபவமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய கத்துக்க வேண்டியதும் ஃபாலோ பண்ண வேண்டியதும் இருக்கு. துள்ளுவதில் நிமப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த படத்தை முடிச்சுட்டு திருப்பி எப்படியாவது போய் படிக்க போயிடணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு நிஜமா உண்மையா ஒத்துக்கணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா எனக்கு அப்போ 16 வயசு. எனக்கு என்னன்னா, ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்து காலேஜ் போனால் ஜாலியாக கரெக்டாக ஷூ சுற்றலான்னு பார்த்தா டப்புன்னு 9 to 6 திருப்பி என்னை இழுத்து போட்டாங்க. இது எனக்கு, நான் சுதந்திரமா இருக்க ஆசைப்பட்டேன் அந்த வயசுல. துள்ளுதலுமே முடிஞ்சதுக்கப்புறம் எந்த படங்களுமே வரல, யாருமே வரல. நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்களும் என்னை பற்றி ஒன்றும் பெருசா இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ துள்ளுதலுமே முடிஞ்சிட்டு காதல் கொண்டேன் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் செல்வராகவன் கொடுத்த ஊக்குவிப்பும், அவர் என்ன கொடுத்த ட்ரைனிங்கும், எனக்கு சொல்லி கொடுத்ததும், நடிப்பு சொல்லி கொடுத்ததும், அன்னைக்கு எனக்கு நிஜமாவே யாரும் நம்பியிருப்பா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும்? சத்தியமா நான் நம்பியிருக்க மாட்டேன், என் பக்கத்துல இருந்தும் கூட நம்பியிருக்க மாட்டாங்க, என்னுடைய அம்மா அப்பா தவிர யாருமே நம்பியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன சொல்றேன், நான் இப்பதான் சொன்னேன், நான் கடவுள் நான் என்னைக்குமே நான் கேட்டதை விட அதிகமாக தான் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி தான் இதுவும். நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வேலைக்கு நான் உண்மையா இருப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பார்ப்பேன், அது மட்டும் தான் பண்றேன். பாக்கி எல்லாமே என்னுடைய அப்பா அம்மாவுடைய, அவங்க போய் இதை செய்த புண்ணியங்களும், என்னுடைய அம்மா இன்னும் கூட கோயிலா போய் எனக்காக வேண்டிக்கிறதும் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். வேற என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. வேலையில்லா பட்டதாரிக்கு முன்னாடி 10ல் 6 படம் என்னுடைய வெற்றி படங்களா இருந்த போதிலும் கூட, வேலையில்லா பட்டதாரிக்கு முன்னாடி இருந்த ஒரு சில படங்கள் கொஞ்சம் கமர்ஷியலான சக்சஸை சந்திக்காததுனால, அப்பவே வந்து கொஞ்சம் நம்மளோட பழகிய ஆட்களின் நடவடிக்கைகள் மாறுறதும் புதுசு இல்லை, முன்னாடியே பார்த்தது தான். இருந்தாலும் மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பலை, அது அப்படிதான் இருக்கும். ஸோ வேலையில்லா பட்டதாரி அதுக்கு பெரிய உதாரணம் தான். இது இல்லை, ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து வரும் போகும், ஒரு தோல்வி படங்கிறதும் கூட வரும் போகும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய உண்மையும், உங்களுடைய திறமையும், உங்களுடைய கடின உழைப்பும் மட்டும்தான் நிரந்தரம். அது உங்ககிட்ட இருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்கங்க. உங்களை நீங்க நம்புங்க போதும். வேற எதையும், யார் உங்களை என்ன சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்க நம்புங்க, உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. இது எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பி கடினமா உழைச்சிங்கன்னா அது நடந்தே தீரும்.